உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இன்னொரு தடவை சொல்லலாமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. சொல்லுங்க, நல்லவரே நன்றி. நீங்க ரொம்ப நல்லவங்க டாடி. உள்ளத்தின் ஆழத்துல நன்றி சொல்ற ராஜா. நீ நல்லவர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ. காயமெல்லாம் ஆற்றுகிறீ. சொல்லுங்க, கண்ணீரெல்லாம் என் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ. காயமெல்லாம் ஆற்றுகிறீ. நன்றி நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. நன்றி சொல்கிறேன், நன்றி. உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. சொல்லுவோமா? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழ்
உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை மட்டுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதயம் துள்ளுதையா நன்றி நன்றி அப்பா. ஏசையா ஏசையா நன்றி. நன்றி. ஒரு விஷயம் சொல்லுவோமா? கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம். என்னை சுமப்பவரே சுமக்கின்றீ. சொல்லுவோமா? இந்த வருஷத்துல இந்த 12ஆம் மாதம் வரைக்கும் காலமெல்லாம் சுமந்து வந்தீங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு தகப்பனை போல சுமந்து, ஒரு தாயை போல தேற்றி கரம் பிடித்து நடத்தினீங்களே. நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிப்பேன். நன்றி. 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 ஹல்லேலூயா. 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 உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவம் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு மேற்பட்டவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போஷித்தார். ஸோ அந்த அற்புதத்தை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த சம்பவம் காஸ்பல் என்கின்ற அந்த 4 புத்தகங்களிலும் இது காணப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புத்தகங்களிலும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். ஸோ இங்கே நம்ம பார்க்குற காரியம், அந்த ஜனங்களுடைய இருதயம் ஏற்கனவே ஆயத்தப்பட்டிருந்தது. அங்கே அவர்கள் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் கண்கூடாய் பார்த்ததின் நிமித்தமாக அவர்கள் விசுவாசத்தோடு நிச்சயமாக இந்த நாள்லையும் பெரிய காரியங்களை இயேசு செய்வார் என்று சொல்லி அவர்கள் ஓடோடி வந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த 2ஆம் வசனத்தை பார்க்குறோம். வியாதிக்காரர்களிடத்தில் அவர் செய்த அற்புதங்களை அவர்கள் கண்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த எல்லா வியாதியஸ்தர்களையும் இயேசு சுகப்படுத்தினார். டாக்டர்ஸ் கைவிட்டப்பட்டவர்கள், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னா அவ்வளோ வேதனையில் இருந்தவர்கள், ஸோ இப்படி பலவிதமானவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டதை அந்த ஜனங்கள் பார்த்த பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய இருதயம் திறந்து இருந்தது. ஆண்டவர் செய்ய போகிற கிரியையை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்குள்ள விசுவாசம், அந்த கிரியை நிமித்தமாக, ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தின் நிமித்தமாக அவர்கள் இருதயம் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தது. ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும்.
தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இயேசு செய்த அற்புதங்களை ஏற்கனவே அந்த ஜனங்கள் கண்கூடாய் கண்டதுனால அவர்களுக்குள்ள விசுவாசம் எழும்பி இருந்தது. அவருடைய இருதயம் திறக்கப்பட்டிருந்தது. அவங்க ஆயத்தமாய் அந்த இடத்துல கடந்து வந்தாங்க. ஏனென்றால் இயேசுவால் செய்யக்கூடாத அற்புதம் எதுவும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இருந்தபடியினால் இயேசுவின் இடத்தில் அநேகர் வந்தாங்க. அநேக வியாதியஸ்தர்கள், டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள், அந்த இடத்துல குணத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள், வேதனையினால் தவிக்கிறவர்கள், இப்படி பலவிதமானவர்கள் இயேசுவை தேடி ஓடி வந்த பொழுது எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். அப்போ இதை பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தமாக, அவர்கள் எதிர்பார்ப்போடு கடந்து வந்தார்கள். ஆகையால் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய விசுவாசமாய் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் ஆயத்தமாய் இருக்கும்போது, எதிர்பார்ப்போடு இருக்கும்போது நிச்சயமாய் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவால் செய்யக்கூடாத காரியம் என்று எதுவுமே இல்லை. அப்போ அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஆனால் ஏன் சிலர் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க, ஏன் அவங்க வாழ்க்கையில் நன்மை உண்டாது, ஏன் சிலரால் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய இருதயம் ஆயத்தப்பட வேண்டும். அவர்கள் விசுவாசம் முழுமையடைய வேண்டும். முழுமையாக இயேசுவை அவர்கள் நம்ப வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் தேவனுடைய வல்லமை அவங்க வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். அப்போ இந்த இடத்துல அவர்கள் இருதயம் ஏற்கனவே ஆயத்தப்பட்டிருந்தது. அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் கடந்து வர வேண்டும் என்றால் அவன் பார்க்க வேண்டும். இயேசு செய்த நன்மைகளை அவன் பார்க்கணும். அப்போ இயேசுவால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க 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 அது அவன் இருதயத்துக்குள்ளே கடந்து சென்று அவன் இருதயத்தை பலப்படுத்துகிறது, விசுவாசத்தை பலப்படுத்துகிறது, இருதயத்தை திறந்து விடுது. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் அந்த இருதயம் ஆயத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு நாம் பார்க்கலாம், ஒரு தியரி கிளாஸை பார்க்கிலும் பாடம் கிளாஸில் சொல்லித்தராங்க இல்லைங்களா? அப்போ வெறும் வார்த்தைகளினால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்கிலும் அவர்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் இருக்கும் என்றால், இல்லை ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ், அதே லெசன் அவங்களுக்கு அப்படியாக இருக்கும் என்றால், அந்த பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அந்த சத்தியம் அவங்க இருதயத்துக்குள்ளே ஆழமாக பதியுது. அதை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பார்க்கும் பொழுது அது இருதயத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறது. அப்போ நாம் வெறுமையை கேட்பதை பார்க்கிலும் நாம் கண்களினால் பார்க்கும் பொழுது அந்த காரியம் நம் இருதயத்துக்குள்ளே பதிந்து விடுகிறது. அப்போ அவர்கள் இயேசு செய்த அற்புதத்தை கண்களால் பார்க்குறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அப்போ அவர் பின்னாடியே போகிறாங்க. அப்போ எல்லா அற்புதங்களையும் அவங்க பார்க்குறாங்க. பார்க்க அவங்க இருதயத்துக்குள்ளே விசுவாசம் கடந்து வருகிறது. அவங்க இருதயம் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இயேசுடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது, அவருடைய அற்புதத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஆகையால் முதலாவது நம்ம பார்க்குறோம், நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் விசுவாசத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். என்னால் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட்டு இருக்கும் பொழுது, விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கும்போது நிச்சயமாக தேவனுடைய மகிமையை நம்ம பார்ப்போம். தேவனுடைய அற்புதத்தை நம்ம பார்ப்போம். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கடந்து வரும். அடுத்ததாக நம்ம பார்க்கிற காரியம், அது அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறும். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். கண்களில் நம்ம பார்க்கறது மாத்திரம் இல்லை, நம்ம பார்த்து மற்றவங்களுக்கு நடக்கிறத பார்க்கறது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே அது நடக்கத்தக்கதாக அந்த விசுவாசம் நமக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆகையால் பார்க்க நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது நம்மை உந்தி தள்ளுகிறதா இருக்கிறது. அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்ம வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம தியானிக்க வேண்டும். அதை நம்ம வாசிக்க வேண்டும். அதை நம்ம பார்க்கணும். நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும், எப்படி அவங்க வந்திருப்பாங்க, எப்படி அவங்க சூழ்நிலை இருந்திருக்கும், ஆண்டவர்கிட்ட வந்தப்போ எப்படி அந்த சூழ்நிலை மாறுச்சு, எப்படி அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கண்களினால் நம்ம இமேஜினரி மைண்டில் நம்ம அதை உருவகப்படுத்தி நம்ம பார்க்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்துக்குள் ஆழமாய் பதிந்து விடுகிறது. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது கூட நம்ம
அந்த சம்பவங்களை அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி அந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளை அப்படியே நம்ம ஒரு உருவமாக ஒரு படமாக மாற்றி அதை நம்ம பார்க்க கற்றுக்கொள்வோம் என்றால் அந்த சத்தியம் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்துவிடும். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். நம்ம இருதயம் திறந்து இருக்கும். நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ரெடியாக இருப்போம். ஸோ நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்க வேண்டும். அதை கற்பனை செய்து நம்ம பார்க்கும் பொழுது நாமும் அப்படிப்பட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த சத்தியம் நம்ம இருதயத்துக்குள்ளே கடந்து வரும். அதன் மூலமாக நிச்சயமாய் நாம் காண்கிறவை அனுபவமாய் மாற முடியும். இப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் கண்டிருந்தார்கள், இன்னைக்கும் இயேசு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருன்னு காத்திருந்தார்கள். அவர்கள் அப்படியே அற்புதத்தை தங்கள் வாழ்க்கையில கண்டார்கள், அனுபவித்தார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசு செய்த அற்புதத்தை அநேகரும் கண்டார்கள், அனுபவித்தார்கள். அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த ஆகாரம் பெருகின அந்த ஆகாரத்தை அவர்கள் உட்கொண்டார்கள். அது அவங்க கையினால் தொட்டு பார்த்தாங்க, அதை அவங்க உணர்ந்தாங்க, அதை ஆகாரத்தை அவங்க சாப்பிட்டாங்க. அப்போ எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பார்க்கும் பொழுது, நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், இப்போ கண் எவ்வளவு முக்கியமானது, நம்ம பார்க்கறது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ நாம் பார்க்கிற காரியம் நம்முடைய முழு சரீரத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் தான் நாம் பார்க்கிறவைகளை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் நன்மையானதை பார்ப்போம் என்றால் நம்முடைய சரீரம் முழுவதும் எப்படி இருக்கான்? வெளிச்சமாக இருக்கான், சுத்தமாக இருக்குது, பரிசுத்தமாக இருக்குது, நன்மையானதை பெற்றுக்கொள்ளுகிறது. அதே நேரத்தில் தீமையானவைகளை நாம் பார்க்கும் பொழுது, இல்லை தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, பாவமான காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அது சரீரம் முழுவதையும் இருளாக்கி விடுகிறது. உங்களுடைய வாழ்க்கையை அது இருளாக்கி போடுகிறது. உங்களுடைய ஆன்மாவை அது இருளாக்கி போடுகிறது. அது அசுத்தமாக்கி விடுகிறது. இப்போ பாருங்க, நீங்கள் பார்க்குற காரியம் எவ்வளவு முக்கியமானது. இதையே நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கும்போது எவ்வளவு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் தீமையானவைகளை நாம் கற்பனை செய்து பார்க்கக்கூடாது. பிசாசு சொல்கிற பொய்யை நம்ம கற்பனை செய்து பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் பரிசுத்தம் இல்லாததை நாம் பார்க்க கூடாது. அது நம் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் மாறி போகும். நம்முடைய வாழ்க்கையில் இருளை அது கொண்டு வரும், அது தீமையை கொண்டு வரும். அது மூலமாக நம்முடைய வாழ்க்கை அது சந்தோஷமற்ற வாழ்க்கையாக, வேதனை நிறைந்த வாழ்க்கையாக மாறி போகும். ஆகையால் தான் தேவனுக்கு பிரியமானதை நம்ம பார்க்கணும், பரிசுத்தமானதை நம்ம பார்க்கணும், தேவனுடைய வார்த்தை அதிகமாக நம்ம பார்க்கணும், தேவன் செய்த நன்மைகள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அதை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார், இதை நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன், நான் சுதந்திரித்துக் கொள்ளும்போது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள். அது நல்லது, அது உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்குள்ள அது விசுவாசத்தை கட்டி எழுப்பும்.
அதே நேரத்தில் ஐயோ இப்படி ஆயிடுச்சுனா அப்படி ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு பயங்காட்டுகிற அந்த பயங்களை நீங்கள் கற்பனை செய்வீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையை இருளாக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆகையால் உங்களுடைய பார்வை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னைக்கு உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பார்வையை நீங்கள் செம்மையானதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்மையானதை பார்க்க துவங்க வேண்டும். நீங்கள் நன்மையானதை கற்பனை செய்து கொள்ள துவங்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களை கற்பனை செய்ய துவங்க வேண்டும். தீமையானவைகள், பிசாசு சொல்லுகிற பொய், இப்படி ஆயிடுச்சுனா அப்படி ஆயிடுச்சுனா இப்படி ஆயிடுமே, அவங்களுக்கு அப்படி ஆச்சு, இந்த எண்ணங்களை கற்பனை செய்து பார்க்காதீர்கள். இந்த காரியத்தை உங்கள் மனத்தில் கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக இதை நிறுத்திட்டு அதையே பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அதையே யோசிக்காதீங்க, அதையே தியானிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்கள். அதை யோசிங்க, அதை தியானிங்க, அதை கற்பனை பண்ணுங்க. நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இன்னைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம், செம்மையானதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். செம்மையானதை மட்டும்தான் என் மனக்கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். ஆண்டோடைய வார்த்தையை மட்டும்தான், ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும்தான், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும்தான் நான் தியானிப்பேன். அதை மட்டும்தான் என் மனக்கண்கள் முன்பாக நிறுத்துவேன். அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதை மட்டும்தான் என் இருதயத்தில் நான் நிரப்புவேன். நான் பார்க்கிற காரியம் அது நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. அது நம்முடைய முழு சரீரத்தையும் பாதிக்கிறது. ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நாம் பார்க்கிற காரியங்கள் கூட நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தை உண்டு பண்ண முடியும். ஏனென்றால் இவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு அதையே நம்ம நோக்கி பார்த்து கொண்டு இருப்போம் என்றால், அதை நம்ம கற்பனை செய்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய அவயம் பாதிக்கப்படும், நாம் பலவீனப்படுவோம். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் பெரியவராயிருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார், உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பிசாசின் கிரியைகளோ பலவீனங்களோ எப்படிப்பட்ட காரியங்களோ உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களுக்கு தடையை எதுவும் உண்டு பண்ண முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு விரோதமாக வந்து நிற்க முடியாது. அதை நீங்கள் யோசிங்க, அதை நீங்கள் பாருங்கள், அதை நீங்கள் தியானிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளும்போது நாம் சோர்ந்து போக மாட்டோம். அவர் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் என்ன நடத்துவார். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், எதெல்லாம் அவர் பார்க்கிறார், எதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 6:6 நம்ம வாசிக்க கேட்கலாம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறார்ன்றதை அவர் அறிந்திருந்தார். அப்போ எதிர்காலத்தை அவர் அறிந்திருந்தார். தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதற்கேற்ற வண்ணமாய் அவர் இன்னைக்கு செயல்படுகிறவராய் இருக்கிறார். அப்போ அவர் என்ன குறித்து அறிந்திருக்கிறார், அவர் என்ன செய்ய போறான்னு அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காருன்னா அது நிச்சயமா நாளைக்கு நடக்கும். ஏனென்றால் நாளைக்கு நடக்க போறதை தெரிந்து அவர் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நம்ம திகைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்குறோம், இன்னைக்கு இருக்கிற பெரிய எதிர்ப்புகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நாளைக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில நாளைக்கு அவர் என்ன செய்ய போறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்க போதில்லை, அவர் என்ன உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நாளைக்கு பிசாசு என்ன திட்டம் வச்சிருக்கிறான் அது மட்டும் அல்ல, அவன் வச்சிருக்க திட்டத்தை நான் எப்படி மாற்ற போகிறேன், என் பிள்ளையை நான் எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், அவனுடைய பிடியிலேருந்து எப்படி நான் விடுவிக்க போகிறேன், அவன் கொண்டு வந்திருக்கிற சூழ்நிலை பிரச்சனை வியாதியிலேருந்து என் மகனையும் என் மகளையும் நான் எப்படி தூக்கிவிட போகிறேன், அதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் இன்றைக்கு அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் இந்த சத்தியம் நமக்கு அறிந்திருப்போம் என்றால் நாளைக்கு நடக்க போறத, அவர் செய்ய போறத அவர் அறிந்திருக்கிறபடினால் அவர் இன்னைக்கு பேசுகிறார். ஆகையால் அவருடைய வார்த்தை மேல் நான் விசுவாசம் வைப்பேன். ஏனென்றால் அவர் சொன்னதை அவர் தான் செய்ய போறார். அவர் வேற யாரையும் சார்ந்தில்லை, அவருக்கு வேற யாரும் செஞ்சு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, அவரே செய்ய போறார். அப்படின்னா நிச்சயமா அவர் செய்வார். அவர் வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்றுவார். அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம மேற்கொண்டு கடந்து வருவோம். அடுத்ததாக நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 17 அதிகாரம் 27 வசனம்.
ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடறலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப் பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அப்போ போய் பேதுரு தூண்டில் போட சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ பேதுரு போய் தூண்டில் போடும்போது எந்த மீன் அந்த இடத்துல வந்து அந்த தூண்டிலில் மாட்டும் அப்படின்றத அவர் அறிந்திருந்தார். அது மட்டும் இல்லை, மீன் வாய்க்குள்ள அந்த காசு இருக்கும் அப்படின்றத அவர் அறிந்திருந்தார். அப்போ எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர், நம்முடைய எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறவர். இன்னும் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த மீனை அந்த காயினை வாயில முழுங்க வச்சது அவர் தான். நம்முடைய தேவை இருக்கு அப்படின்றத அறிந்து அது நம்ம கிட்ட வந்து சேரணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் ஏற்கனவே அந்த தேவையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக சூழ்நிலையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ அந்த மீன் அந்த காயினை முழுங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுது, கரெக்டாக பேதுரு தூண்டில் போடும்போது ஃபஸ்ட்டு மீனாக நீ தான் வந்து மாட்டணும், நீ தான் வந்து பிடிக்கணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அது பாருங்க, அது வரதுக்குள்ளே வேற எந்த மீனும் வராதபடிக்கு இது சுறுசுறுப்பாக ஓடி போய் ஃபஸ்ட்டு அதுதான் அந்த தூண்டில பிடிக்குது. அப்போ பாருங்க, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ பேதுரு செய்த காரியம் விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சான். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஒருவேளை பேதுரு விசுவாசத்தில் கொஞ்சம் தளர்ந்து போய் சொல்கிறாரு நம்ம செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோர்வாங்க போய் இல்லை மெதுவாக போய் அவர் தூண்டில போட்டிருந்தாருன்னா அந்த டைமிங் மிஸ் ஆயிடும் இல்லைங்களா? தூண்டில போடாமல் விட்டுருந்தாருன்னா அந்த மீன் அங்கே காத்துக்கிட்டே இருந்திருக்கும், அந்த ஆசீர்வாதம் அங்கே காத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் பேதுரு அதை பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. ஆகையால் ஆண்டவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய எதிர்காலங்களை அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கார் நமக்காக. அப்போ ஆண்டவர் சொல்லும் போது நம்ம கரெக்டாக விசுவாசத்தோடு சுறுசுறுப்பாக நம்ம கீழ்ப்படியும் போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா! நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிங்க, செயல்படுங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எனக்காக ஆண்டவர் எல்லாத்தையுமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து இருக்கும் பொழுது எப்படி உங்களால் விசுவாசிக்காமல் இருக்க முடியும்? நிச்சயமாக விசுவாசிப்பீங்க. ஏன்னா நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அங்கே எல்லாம் எனக்காக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க இந்த வெளிப்பாடு நமக்கு நிச்சயமாய் உதவி செய்யும். கர்த்தர் நம்முடைய எதிர்காலங்களை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னொரு காரியம் நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 139 13 முதல் 16 வசனங்கள். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இங்கே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. நம்ம தாயின் கருவில் உருவாறதற்கு முன்பாகவே, நம்ம அவயவங்கள் ஒன்றும் தோன்றுவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய கண்கள் நம்மை கண்டது. அவர் நம்மீது எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம இது மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் ஒவ்வொன்றையும் அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாராம். இப்போ பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்னென்ன நன்மைகளை கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஏற்கனவே புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்மளை அவர் நேசிக்கிறாரு. அவர் எவ்வளவாய் நம்மை அவருடைய பாதையில் நடத்த வேண்டும் என்று அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறபடியால் நாமும் அவரை பார்க்க கற்றுக்கொள்வோம். அப்போ அவரை நம்ம பார்ப்போம் என்றால் அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னா நம்மளை கைட் பண்ணுறதுக்கு. இங்கே நான் அப்படி ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே போய் அதை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறதுக்கு.
நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இஷ்டம் போல் நம்ம போகிறோம், நம்ம பிரயாசப்படுறோம், ஐயோ இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்றோம். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்மை பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு காட்டுவார். இந்த இடத்துல இந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது, இந்த இடத்துல நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நீ இங்கே போ, நீ இப்படி போகாத, இதை செய், இதை செய்யாத, ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறவர், எப்பொழுது நம்ம மீது கருசனை உள்ளவராக இருக்கிறவர். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் நாமும் அவரை பார்க்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துவார். அடுத்தது அதே அதிகாரத்துல 1 முதல் 12 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளிலெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இங்க நம்ம பார்க்கிற காரியம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம பேச போறதுக்கு முன்பாவே நம்ம என்ன பேச போறோம்னு அறிஞ்சிருக்கிறார். நம்ம எங்க ஓடி போய் ஒளிஞ்சாலும் ஆண்டவர் பார்வைக்கு மறைவா நம்ம எங்கேயுமே போக முடியாது. அவர் நான் உட்கார்றத பார்க்கிறார், நான் நிக்கிறத பார்க்கிறார், நான் படுக்கிறத பார்க்கிறார், நான் என்ன செஞ்சாலும் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னை குறித்து A to Z எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப உங்களை குறித்து சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அவர்கிட்ட நீங்க ஃப்ரீயா போய் நீங்க உங்களுடைய காரியங்களை நீங்க பேசலாம். ஏன்னா உங்களுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார், உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அறிந்திருக்கிறார், நீங்க எதை செய்ய முடியும்னு அறிந்திருக்கிறார், எதை உங்களால செய்ய முடியாதுன்னு அறிந்திருக்கிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் எல்லாம் தெரிஞ்சவர்கிட்ட போய் ஆண்டவரே இது எனக்கு முடியலன்னு சொல்றது எவ்வளவு சுலபம், ஆண்டவரே இது செய்யறதுக்கு என்னை பலப்படுத்தினீங்க உமக்கு நன்றின்னு சொல்றது எவ்வளவு ஒரு சுலபமான ஒரு காரியம். ஏன்னா எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களால செய்ய முடியும் தான் அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்ப ஆண்டவரே இதை நீங்க என்னை நம்பி கொடுத்துருக்கிறீங்களே, நான் அதை செய்யறேன் அப்படின்னு நம்ம செய்யும்போது நம்ம அதன் பலனை நம்ம நிச்சயமா பார்ப்போம். அப்ப அவர் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்கின்ற வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கும்போது அவரை நம்ம இன்னும் அதிகமா நேசிப்போம், இன்னும் அதிகமா அவரோட நம்ம பழக முடியும், ஃப்ரீயா பழக முடியும். ஒரு தடை எதுவுமே இருக்க முடியாது. நம்ம ஏன் சில நேரத்துல மனிதர்களோட ஃப்ரீயா பழக முடியல? ஏன்னா நம்மளை குறைய அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, நம்ம குறைய அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்ம பத்தி மற்றவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எதற்காக? நமக்கு உதவி செய்யும்படியாக. உன்னால இது முடியாது, நான் உன் கூட இருந்து நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு உதவி செஞ்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை பலப்படுத்துறேன், நீ என்ன சார்ந்து கொள், என்ன கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனிதர்களைப் போல நம்மை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, அவர் எல்லாவற்றையும் அறிந்து நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மை அறிந்திருக்கிறார். நமக்கு உதவி செய்ய அவர் வாலண்டியரா அவர் கடந்து வந்து நம்மை உற்சாகமாய் அவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம ஒரு நாளும் அவர் கீழே பார்க்க மாட்டார். என்னுடைய பிள்ளை அவ செய்வா, அவளான செய்ய முடியும், நான் உதவி செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவர் நம்மை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கும்போது ஒரு தடை, அவரோடு பழகுவதற்கு அவரோடு உறவாடுவதற்கு எந்த ஒரு தடையும் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அது மூலமாக நிச்சயமாய் அது அவரோடு உறவு கொள்ளும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. கடைசியாக யோவான் 1 அதிகாரம் 45 முதல் 51 நம்ம வாசிக்க கேட்கலாம்.
பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம், பிலிப்பு நாத்தானுவேலை பார்த்து என்ன செய்கிறாரு, நீ வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றார். அப்போ நாத்தானுவேல் அந்த இடத்துல வருகிறார். ஸோ வந்து பார்க்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு நாத்தானுவேலை பார்க்கிறார். அதே நேரத்தில் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே அங்கு பிலிப்பு கூப்பிட்ட பொழுதும் அதுக்கு முன்பாகவும் நாத்தானுவேலை ஆண்டவராகிய இயேசுடைய கண்கள் கண்டது. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், நம்முடைய எதிர்காலத்தையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். நடந்து முடிந்த காரியங்களையும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம், நம்ம செய்கிற எல்லாத்தையுமே அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, என்னென்ன பாதையில் நம்ம கடந்து வந்தோம், எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் கடந்து வந்தோம், எப்படிப்பட்ட வேதனையின் மத்தியில் நம்ம கடந்து வந்தோம், எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கருசனையோடு அந்த இடத்துல உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் நம்மை பார்க்கிறவர், அவர் நம்மை குறித்து அறிந்திருக்கிறவர், அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர், நமக்காக நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். நாத்தானுவேலிடத்தில் சொன்ன காரியம், இன்னும் பெரிய காரியங்களை நீ காண்பாய், உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னும் மேன்மையான காரியத்தை செய்ய போகிறேன், இன்னும் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறேன், தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதையும் நீ பார்க்க போகிற, தூதர்களுடைய பணிவிடை, தூதர்கள் உனக்கு உதவி செய்கிறத, தேவனுடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை நீ பார்க்க போகிற என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தானுவேலிடத்தில் சொன்னது போல இன்னைக்கு உங்களிடத்திலும் அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய கடந்த காலத்தை அறிந்திருக்கிறார், உங்களுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார், உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் உங்களை நடத்த விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவரே என்னை நடத்துங்க, நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, நான் உங்களை பார்க்க தீர்மானம் எடுக்கிறேன், நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படைய தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானத்தை எடுக்கும்போது இன்னும் மேன்மையான காரியத்தை, இன்னும் அதிக மகிமையான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் பார்ப்பதை குறித்து இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் அப்பா. நீர் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம்ப்பா. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா, வேற எந்த காரியத்தையும் அல்ல அப்பா, சூழ்நிலையை அல்ல, சத்ரு பேசுகிற அப்பா தேவையற்ற பொய்களை அல்ல ராஜா. எங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக உம்முடைய வார்த்தையை அப்பா, உண்மை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்பா. அப்பா, உண்மையே நோக்கி பார்த்து நீர் காட்டுகிற பாதையில நடந்து நீர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் செய்து அதன் மூலமாக மேன்மையான ஆசீர்வாதத்தை எங்க வாழ்க்கையில நாங்கள் சுதந்திரித்து கொள்ள ஆவியானவர் தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல அப்படியாக தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக அப்பா. இந்த நாள்ல நீர் பேசின சத்தியங்கள் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் கர்த்தாவே அப்பா, அது வெளிப்பாடாக அப்பா கடந்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சத்தியத்தை அவர்கள் பற்றி கொண்டு அந்த சத்தியத்துல நிலை நிற்க அப்பா, நீங்க பேசின வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து அப்பா, அப்படியாக அவர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு அனுபவமாக உம்முடைய வல்லமை அவர்கள் வாழ்க்கையில வெளிப்பட
அப்பா நீர் அனுபவமாய் மாற்றி கொடுப்பீராக. இதனால் அவர்கள் கேட்ட சத்தியங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் அவர்களுக்கு மாறட்டும். நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் நீர் நன்மை செய்வீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், அப்பா உயர்வு உண்டாகட்டும், நிறைவு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். சுகம், பலன், ஆரோக்கியத்தை இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன். அப்பா ஜீவனை நான் இயேசுவின் நாமத்தினால பேசுகிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. நன்மையானதை பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம், தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம்.